அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள், மன்னிக்கவும், எச் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடுவதற்கு முஸ்லிம்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என சில விஷத்தனமான ஒரு கருத்தை எச் ராஜா அவர்கள் பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார். எச் ராஜா அவர்களே, நாங்கள் கடந்த ஒரு வார காலமாக வீரியத்தோடு தமிழ் மண்ணிலே போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய போராட்டத்திலே, இந்த ஒரு வார கால போராட்டத்திலே எங்கேயாவது ஒரு வன்முறையை கண்டது உண்டா? எங்கேயாவது எங்கள் போராளிகள் எங்கேயாவது ஒரு பசு மீது கல்லெறிந்தது உண்டா? அல்லது பிரியாணி சட்டியை தூக்கி கொண்டு போய் தின்னது உண்டா? செல்போன் கடைகளை கொள்ளையடித்தது உண்டா? யாரை பார்த்து நீங்கள் தேச துரோகி என்று சொல்கிறீர்கள்? நாங்களா தேச துரோகி? நாங்கள் எங்கள் போராட்டத்திலே என்னைக்காவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக கோஷம் போட்டது உண்டா? யாரை பார்த்து நீங்கள் தேச துரோகி என்று சொல்கிறீர்கள்? எம் தமிழ் உறவுகளையா? தமிழ் உறவுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்கள் பெரியார் அவர்களை பொறுக்கி என்று சொல்லும் போதே நாங்கள் உங்களை பொறுக்கி எடுத்திருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்க மாட்டீர்கள். தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் தான் நீங்கள். தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிராக பேசக்கூடிய எச் ராஜா அவர்களே, தமிழ் மீது உங்களுக்கு அக்கறை கொள்வதற்கு என்ன தகுதி இருக்கு? முஸ்லிம்கள் போராடாம ஜல்லிக்கட்டுக்கு வேற எவன் போராடுவான்? உன்னே மாதிரி வந்தேறி கூட்டமாக போராடும். ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த நீ எவன் போராடணும் எவன் போராடக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு, கருத்து சொல்வதற்கு ஒன்று என்ன ரூல்ஸ் இருக்குது? உனக்கு என்னடா ரூல்ஸ் இருக்குது? அடே, நாங்கள் பாதிக்கப்படும் போது நாங்கள் தாண்டா போராடுவோம். அந்நிய தேசத்திலேருந்து வந்த நீ போராட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சரியா? இது பெரியார் பிறந்த மண். இங்கே ஒருபோதும் உன்னுடைய தாமரையை நீ நட்டிவிட முடியாது. இன்று நாங்கள் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரபி தேசத்தில் கூட நாங்கள் இன்று போராட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். போராட்டங்களும் பொது கூட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். உன்னையால் முடிஞ்சதா? நீ அட்லீஸ்ட் இந்தியாவில் தான் இருக்கு அயோக்கிய பேரா. நீ தமிழ்நாட்டிலே பிஜேபி இருக்கு. என்னைக்காவது நீ ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு போராட்டம் பண்ணினியால விளக்கணையிலா? நீங்கள் எங்களை தேச துரோகி என்று சொல்கிறீர்கள். இதே தேச துரோகி தான்டா நாங்கள். ஆமாடா, நாங்கள் மிகப்பெரிய தேச துரோகி தான், மிகப்பெரிய தீவிரவாதி தான். எங்கள் இந்து மக்களை காப்பாற்றுவதிலும் இயற்கை சீற்றங்களால் தாக்கப்படும் போது, இந்து மக்கள் பாதிக்கப்படும் போதும் முதலில் குரல் கொடுப்பதும் நாங்கள் மிகப்பெரிய தீவிரவாதி தான். அந்த தீவிரவாதத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யத்தான் செய்வோம். அந்த தேசத்துக்கு எதிரான ஒரு செயலாக நீங்கள் கருதினாலும் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யத்தான் செய்வோம். எவன் தேச துரோகி? அயோக்கிய பேராளாம். ஏதோ முஸ்லிம்களாம் தேச துரோகிகளாம் இந்த போராட்டத்தை தேசத்துக்கு எதிராக திசை திருப்புதார்களாம். இன்று தென்காசி அருள்மிகு செந்தில் ஆண்டவர் காலேஜிலே தன்னுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக 15 முஸ்லிம் இளைஞர்கள் தன்னுடைய படிப்பு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய கல்லூரி படிப்பு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், இந்த மண்ணிலே ஜல்லிக்கட்டை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இன்று போராட்ட களத்துக்கு வந்த 15 முஸ்லிம்களுக்கு என்ன நிலைமை தெரியுமா? அந்த கல்லூரி நிர்வாகம் கொடுத்திருக்கிறது, நீங்கள் இந்த கல்லூரியிலே படிப்பதற்கு தகுதியற்றவர்கள், நீங்கள் இந்த கல்லூரிகளே படிக்க வேண்டாம், உங்களுடைய டிசிகளை வாங்கி கொண்டு நீங்கள் வெளியே போய்விடலாம். என்ன காரணம்? 2 தினங்களுக்கு முன்ன கூட்டி தென்காசியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த போராட்டத்திலே இந்த 15 இளைஞர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த பங்கெடுத்த ஒரே காரணத்துக்காக, ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்திற்காக, குறிப்பாக அந்த 15 பேரும் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமிய இளைஞர்களை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்துக்காக, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே காரணத்துக்காக
இன்று அவர்கள் இந்த காலேஜிலே படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. உங்களை போன்ற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுப்பவர்களை இந்த காலேஜ் ஒருபோதும் அனுமதிக்காது என்று இன்று அவர்களை டிசியை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிலைமையை இன்று தமிழ் மண்ணில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எச் ராஜா அவர்களே, நீங்கள் எங்களை தேசிய துரோகி என்று சொல்கிறீர்கள், தீவிரவாதி என்று சொல்கிறீர்கள். இந்த போராட்டத்தில் முஸ்லிம்கள் பங்கெடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்கிறீர்கள். சரி, ஓகே, நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டாம். இதே தென்காசி அருள்மிகு செந்திலாண்டவர் காலேஜில் உன் பிஜேபிக்காரன் படிக்க தானே செய்தான், உன் ஆர்எஸ்எஸ் வெறி கொண்ட வெறி நாய்கள் அந்த காலேஜில் படிக்க தானே செய்து அவனை போக சொல்ல வேண்டிய அந்த போராட்டத்திற்கு ஏன்டா போகலை? விளக்கண்ணேரா, அடே இது எங்கள் தமிழ் மண்ணுடா. எங்கள் தமிழர் உரிமை மறுக்கப்படும் போது அதுக்காண்டி எங்களுடைய பணம் போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய வேலைகள் போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய படிப்புகள் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்று 15 முஸ்லிம் இளைஞர்கள் போராட்டத்தை காலத்தில் குதித்த ஒரே காரணத்துக்காண்டி இன்று அந்த காலேஜ் நிர்வாகம் அவர்களை டிசியை கொடுத்து நீங்கள் அந்த கல்லூரியிலே படிக்க தகுதியற்றவர் என்று ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கு. அப்போ இவ்வளோ ஒரு தியாகத்தை செய்த, ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ ஒரு தியாகத்தை செய்த எங்களை பார்த்து நீ தேச துரோகிங்க, அயோக்கிய பயல்களா. எச் ராஜா அவர்களே, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு கருத்தாக அமைந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனது அன்பான தமிழ் உறவுகளே, நாம் ஒருபோதும் இந்த அந்நிய சக்திகளுக்கு இந்த தமிழ் மண்ணிலே இடம் கொடுத்துடக்கூடாது. நாம் தமிழனாக வாழ்வோம். தலை சிறந்த ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம். நாம் இன்று ஒன்றுபட்டது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மாணவ சமுதாயம், இளைஞர்கள் ஒற்றுமையாக ஜாதி மதங்களை கடந்து, கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையாக வாழுவோம். ஒன்றாக குரல் கொடுப்போம். இந்த மாதிரி தீய சக்திகளை வேறு அறுத்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்த பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து நம்மளுடைய போராட்டம் வீரியமான ஒரு போராட்டமாக அமைய வேண்டும். இந்த மண்ணிலே இந்தியாவை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முஸ்லிம்கள் ஆட்சி செய்யும் போது கூட இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது இல்லை. 60 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போல ஆட்சி செய்யும் போது கூட இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது இல்லை. ஆனால் இந்த நரேந்திர மோடி, இந்த பாசிச பயங்கரவாத அரசு வெறும் 2 ஆண்டு பதவி ஏற்ற உடனே எலும்பு நாட்டியின் கைக்கூலியாக செயல்பட்டு, அமெரிக்கா யூத நாய்களின் கைக்கூலியாக செயல்பட்டு இன்று நாம் நாட்டு மாட்டுக்கு தடை போட்டு ஜல்லிக்கட்டை தடை விதித்து விட்டார்கள். அன்பான தமிழ் உறவுகளே, தமிழ் மண்ணிலே ஒருபோதும் நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நாம் ஒற்றுமையாக வாழுவோம். நம்மளுடைய ஒற்றுமை எதிரிகளின் தோல்வி என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.